Join Kanjipuram SCSVMV NAC A-Grade University. 100% scholarship, excellent placements, global excellence with Indian values. Admissions are open now. சிபிஎஸ்இ பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வரும் கல்வியாண்டு முதல் மும்மொழி கொள்கை கட்டாயமாக்கப்பட்டுள்ளதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வரும் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ள இந்த விதியால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய குழப்பமும் மன உளைச்சலும் ஏற்படும் என மனுதாரர்கள் தரப்பில் முறையிடப்பட்டுள்ளது. சிபிஎஸ்இ வாரியம் அண்மையில் வெளியிட்டுள்ள புதிய வழிகாட்டுதலின்படி வரும் ஜூலை 1 முதல் தொடங்க உள்ள புதிய கல்வி அமர்வில் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தங்களது பாடத்திட்டத்தில் கட்டாயமாக 3 மொழிகளை படிக்க வேண்டுமென விதிகள் வகுக்கப்பட்டுள்ளன. இந்த மனுவை இன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மால்யா பாக்சி மற்றும் விபுல் எம் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரொஹாத்தி 9ஆம் வகுப்பில் திடீரென மேலும் 2 கூடுதல் மொழிகளை கட்டாயமாக படிக்க வேண்டும் என்று சிபிஎஸ்இ கூறுவது மாணவர்களின் கல்விச் சுமையை அநியாயமாக அதிகரிக்கும் செயல் என்றும் 9ஆம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அடுத்த ஆண்டே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. திடீரென கூடுதல் மொழிகளை படிக்க கட்டாயப்படுத்துவது கல்விச் சூழலில் மிகப்பெரிய குழப்பத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கும் என்று வாதிட்டார். இந்த விதிகள் வரும் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரவுள்ளதால் இந்த மனுவை நீதிமன்றம் உடனடியாக விசாரித்து இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதையடுத்து மனுதாரர்கள் தரப்பில் வாதங்களை கேட்டறிந்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் இந்த விவகாரத்தில் மாணவர்களின் எதிர்காலம் அடங்கியிருப்பதால் வழக்கை அவசரமாக பட்டியலிட ஒப்புக்கொண்டார். இதனால் சிபிஎஸ்இயின் மும்மொழி கொள்கைக்கு எதிராக இந்த மனு அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் விரிவான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என தலைமை நீதிபதி அமர்வு அறிவித்துள்ளது. மத்திய அரசின் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த மும்மொழி கொள்கை பார்க்கப்படும் சூழலில் வரவிருக்கும் விசாரணையில் உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் இடைக்கால உத்தரவு வழங்குமா அல்லது நீட்டிக்குமா என்று நாடு முழுவதிலும் உள்ள லட்சக்கணக்கான சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது.